ஓம் ஸ்ரீ பூதனா சதானந்தா சர்வூததயாபரா ரக்ஷரக்ஷ மகாபாகோ சாஸ்திரே துப்பியன் நமோ நமஹ. காஸ்மோவிய நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. இன்று போகி பண்டிகை, இன்று தேய்பிறை ஏகாதசி விரதம், இன்று சபரிமலையில் மகர ஜோதி தரிசனம், இன்று உத்தராயண புண்ணிய காலம், பிறப்பு நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சபரிமலை ஐயப்பனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நாளை தைப்பொங்கல் தினம். நாளை பொங்கல் வைப்பதற்கு நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், காலை 10:45 முதல் 11:30 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 30ஆம் நாள். இன்று இரவு 7:43 வரை ஏகாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது. இந்த அதிகாலை 2:20 வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 2:20 வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. இன்று ராகுகாலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரை உள்ளது. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமை, நிதானம், அமைதி தேவைப்படும் நாள். அதாவது வீண் விரயங்கள் வந்து சேரும். செலவுகளை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உறவுகளுடன் பேசும்பொழுது வாய் வார்த்தையில் கவனமாக இருங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் அயன், ஸ்டீல், பிளாஸ்டிக், ஃபர்னிச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும். பொறுமை, நிதானம், அமைதி தேவைப்படும். கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தெரியாத பிஸ்னஸை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் விட்டு கொடுத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். நன்மைக்கு ஏன் எடுத்துக்கங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிரா தெய்வ வழிபாடு. உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி என்பர்களே, சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காம தைரியமாக இருந்து பண்ணணும். எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். நட்புகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையிலையும் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணிக்கோங்க. ட்ராவலிங் பொழுது கவனம் தேவை. டிரைவராக இருப்பவர்கள் எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், வாட்ச்மேன், செக்யூரிட்டி, டெய்லர் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும்னு முயற்சி பண்ணுவர்கள் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு ரீசனால் நின்று போயிருக்கும். அதை திரும்ப வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சி எடுப்பீர்கள். அது சம்பந்தமான முயற்சிக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீங்க. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் ஸ்டாஃப் நடத்துபவர்கள், ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பிஸ்னஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுன ராசி என்பர்களே, ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாளாக இருக்கும். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். சில விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். நன்மைக்கே நடத்துக்குங்க. தந்தை தாயின் உடல்நிலை விஷயத்தில் கவனம் தேவை. சிலருக்கு மருத்துவ செலவுகள் காத்திருக்கு. பெண்களை பொறுத்தவரையிலே அமைதியாக இருந்து சாதிக்கணும். ஆண்களை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். வீட்டிலே சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ், ரயில்வே சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு.
மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி வழிபடும் விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கடகராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாளாக இருக்கும். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், சில விஷயங்கள் இழுபறியா இருக்கும். உறவுகள், காதல் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. வியாபாரம், தொழில் நல்லபடியாக போகும். பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்கள், கஸ்டமர் ரிலேஷன்ஸ் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், டெலிகாலராக இருப்பவர்கள், டெலிமார்க்கெட்டிங் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் எஃப்எம்சிஜி, ஹோல்சேல் சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்கள், ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. சில விரயங்களை தவிர்க்கணும், தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சளி, காய்ச்சல், ஜுரம் இந்த மாதிரி பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். வீட்டில் உள்ள பெரியவர்கள், முதியோருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, கேது பகவான் ராசிக்குள்ள இருக்கார். சில மனக்குறைகள் இருக்கும். இது அப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், எனக்கு இவங்க பெட்டராக என்ன பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. வாழ்க்கைனா இவ்வளோதானா அப்படின்னு யோசிப்பீங்க. ரொம்பலாம் யோசிக்காதீங்க, அலட்டிக்காதீங்க. நடப்பது நன்மைக்கேன்னு போயிட்டுருக்க வேண்டியதான். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஹாஸ்பிட்டல், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி, ஃபார்மா கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. அவங்களுக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி சில சூழ்நிலை ஏற்படும். நன்மைக்கே எடுத்துக்கோங்க. அவங்களுடைய சந்தோஷம் தான் உங்களுக்கு சந்தோஷம்னு நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். அது சம்பந்தமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருப்பவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், ப்ராக்யூமெண்ட், லாஜிஸ்டிக் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னி ராசி என்பர்களே, பொறுப்புகள் கூடும் நாள். ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ வந்து சேரும். நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க. எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும். வாழ்க்கைனா அப்படி தான் இருக்கும். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ், பஞ்சாயத்தெல்லாம் நல்லபடியாக நடக்கும். இவங்களோட எனக்கு லைஃப்பில் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது, நான் என்னோட லைஃப்பை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு மனசு சொல்லும். அவசரப்பட வேண்டாம். உட்காந்து பேசுங்க. காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா பண்ணுங்க. அதுதான் வாழ்க்கை. லாயராக இருப்பவர்கள், லீகல் கன்சல்டிங்கில் இருப்பவர்கள், நீதிபதிகளாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிறப்பான வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு கிளம்புவீங்க. சீக்கிரமாக டைமுக்கு ஏற்ற மாதிரி கிளம்புங்க. டிராஃபிக்கில் மாட்டிக்காதீங்க. தாய் தந்தையருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களுடன் சந்தோஷமாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. வாகனங்களால் சில செலவுகள் வந்து சேரும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை இருக்கும். அதுவும் ஐடியில் இருக்கவங்க அப்பா தப்பிச்சிட்டேனே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுவீங்க. கடனுக்காக கடன் வாங்குறது, வட்டிக்காக கடன் வாங்குறது, ஆப்பில் போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு தெரியாமல் கடன் வாங்குறதையும் தவிர்க்க வேண்டிய நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. ஓம் நமோ நாராயணாய நமஹ அப்படின்னு சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. விருச்சிக ராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால சில விஷயங்கள் அமைதி, நிதானம் தேவைப்படும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. இன்றைக்கி நிறைய டிசீஸ், நோய் வரதுக்கு காரணமே இந்த சாப்பாடு தான். ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. ஆர்கானிக் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயிகள், கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்க,
மண்டி நடத்துபவர்கள், கமிஷன் ஏஜென்ட் ஆக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள், லாபகரமான நாள். சுயதொழில் செய்யணும் அப்படின்னு முயற்சி எடுக்கின்ற பெண்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். ஆண்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீங்க. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்காங்க. கலைத்துறையினருக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். தமிழ் இசைக்கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், தவில் நாதஸ்வர இசைக்கலைஞர்கள், ஜெண்டை வாத்திய கலைஞர்கள், நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள், பறை இசைக்கலைஞர்கள், மேடை நாடக கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷனும் வாய்ப்புகளும் கிடைக்கின்ற காலம், கிடைக்கின்ற நாள். பயன்படுத்திக்கிங்க. வீட்டிலே அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச சில பொருள்லாம் வாங்கி கொடுப்பீங்க. பொங்கலுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பீங்க. ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்கி கொடுப்பீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் யூசேஜில் கவனமாக இருங்க. யூபிஐ டிரான்சாக்ஷனோ, கிரெடிட் கார்டோ, டெபிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை. விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி அன்பர்களே, செவ்வாயும் புதனும் இணைந்திருக்காங்க. யோசிச்சு புத்திசாலித்தனமாக நடந்துப்பீங்க. அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வியாபாரிகளை பொறுத்தவரையில் ஊழியர்களுடன் கொஞ்சம் அனுசரணையாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது. க்ளோத்திங் சம்பந்தமான பிஸ்னஸ், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், டயர் சம்பந்தமான பிஸ்னஸ், டைல்ஸ், மார்பிள் பிஸ்னஸ் செய்பவர்கள், குவாரி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்தி வரும். கட்சி தலைமையிலிருந்து பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. கட்சி தலைவரை நீங்கள் நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிங்க. விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். லாபம் கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். எனக்கு சரியான இன்கம் போராது, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க. சம்பந்தமான பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சக்கரத்தாழ்வாருக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கும்பராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். சில விஷயங்கள்ல அமைதியா இருந்து சாதிக்கணும். மாற்று மதத்தவர், மாற்று இனத்தவரால் சில நன்மைகள் நடக்கும். வேலையில மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்கள், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன், HR சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு சில சங்கடங்கள் வரும். சமாளிச்சிருவீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், குவாரி நடத்துபவர்கள், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மாணவர்களை பொறுத்தவரையிலே வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். அதே மாதிரி பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். விளையாட்டில் துறை வீரர்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அஷ்டகம்பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மீனராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செலவுகளை கட்டுப்படுத்தணும். தேவையில்லாத செலவு கண்ட்ரோல் பண்ணணும். பொங்கல் பண்டிகை வருது, என்ன பண்ணுறது, வீட்டில் உள்ளவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா ஆகணும். பட் இருந்தாலும் பட்ஜெட்டை பார்த்துக்குங்க. வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவு உண்டாகும். அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரை மொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், கேஸ், எல்பிஜி கேஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், பெட்ரோல் பங்கு வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும்.
வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகள் கேட்குற சில விஷயங்களை பண்ணி கொடுப்பீங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களையும் கேட்டுக்குங்க. ஃபிசியோதெரபிஸ்டாக, சைக்காலஜிஸ்டாக, நியூட்ரிஷனிஸ்டாக, லாங்குவேஜ் ட்ரெயினராக, யோகா ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். கிடைக்கிறது நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. நன்றி, வணக்கம்.